இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன கஜேந்திரனை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அது முக்கியமான விஷயம். அத தம்பிக்கிட்ட தான் நாங்க பேசணும். என்ன இது? காலையில அபசுகுணமா கால் அடிபடுத. டேய் கஜேந்திரா, கொஞ்சம் வெளில வாப்பா. இதோ வரானே. வணக்கம் கஜேந்திரா. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் கஜேந்திரா. என்ன பஞ்சாயத்து ஆளுங்களா ஒன்னா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து கஜேந்திரா. என்னென்ன வந்து போய் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கஜேந்திரா, நாகராஜன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? நீ கள்ள ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சன்னு சந்தேகப்பட்டு எலெக்ஷன் சரியா தான் நடந்ததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமிஷன் அமைக்கணும்னு நாகராஜனா மனு கொடுத்திருக்காரு. இவரோட மனுவை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு கமிட்டி அமைச்சு அது உண்மைதான் நிரூபணமாச்சுன்னா உன் பதவியே போயிடும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதத்தான் நாகராஜன உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. இது பாருங்க, எனக்கு அந்த நாகராஜ் மாதிரிலாம் நாடகம் நடத்தி ஜெயிக்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு வரமுறை இல்லாம தான் போயிட்டு இருக்கான். இது பாருங்க, அந்த நாகராஜனுக்கு நான் யாருன்னு சரியா தெரியல. அவனால என்ன எதுவும் புடுங்க முடியாதுன்னு நான் சொன்ன போய் சொல்லுங்க. போங்க கஜேந்திரா, போங்கன்றல்ல. சரி வாங்கப்பா. வாங்கய்யா. வாங்க. அந்த நாகராஜுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? அவனெல்லாம் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி இருக்கணும். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றா? என்கிட்ட சொல்லாம எங்க போனா? ஏன் சொல்லாம போனா? ஹோட்டல்ல போன் பேசிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள ஆளையே காணும். என்ன நடந்திருக்கும்? எங்கதான் போயிருப்பா? ஒன்னும் புரியலையே. நேத்து நைட் எனக்கு உடம்பு முடியலன்னதும் பதறி போய் வைத்தியம் பார்த்திருக்கா. நான் பசிக்குதுன்னு சொன்னதும் என்ன பண்ணா எங்க போனானே தெரியல. ஆனா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து என்ன சாப்பிட வச்சா. அப்படி இருந்தவ என்ன காரணத்துக்காக போனா? ஏன் போனா? எதுக்காக போனா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுறது? ஹோட்டல்ல சர்வர் அவளா நடந்து போனாதான் சொன்னாரு. இந்த ஊர்ல அவளுக்கு வேற யாரையும் தெரியாது. இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்?
ஏய், லக்ஷ்மி சாரிங்க. நான் என் தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்களை தேடி வந்தேன். உங்களை பார்த்தா அவங்கள மாதிரியே இருந்துச்சு. அதான். என்னது தெரிஞ்ச பொண்ணு மாதிரி சொல்லிட்டு கைய வைப்பியா? இல்லங்க, அப்படி இல்ல. ஏங்க ஹலோ, ஏங்க ஏ- இங்க வாங்க. இல்ல. என்னன்னு கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. என்னச்சுமா கைய பிடிச்சு வலிக்கிறாங்க. இப்படி வா. என்னையா பார்க்க டீசெண்டா இருந்துகிட்டு இந்த வேலை பாக்குற? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுப்ப? உன்னையெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். என்னாச்சு இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க வேண்டியது. அந்த பொண்ணு ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. இவனை உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இதான் பொழப்பா? பழப்பா போச்சு. ஏங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாதிரி பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா போடுங்க. அடிங்க, ஏங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. இருங்க, தெரிஞ்ச பொண்ணு தான் பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. என்னடா பாக்குற? நீங்க தான் ஓடுங்க. அடிச்சாதான் என் பொண்ணு சும்மாவே விடக்கூடாது. என்னையா கூட்டாங்க? என்ன பிரச்சனை? ஏங்க, சார் இவர் பொண்டாட்டிய கைய பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்க பாத்திருக்கா சார். என்ன ஏதுன்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்றான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. சார், இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல சார். நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தேடி வந்தேன். அது இவங்கள மாதிரி இருந்ததுனால கூப்பிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். தலமா தம்பி, காலையில ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவங்க தானே நீங்க? ஆமா சார், நான் தான். உங்க கூட வந்த அந்த பொண்ணு எங்க காணோம்? அந்த பொண்ணை தான் சார் நானும் தேடிட்டு இருக்கேன். தம்பி, அது உன் பொண்டாட்டி தானே? ஆனா நீ என்னமோ யார மாதிரி பேசிட்டு இருக்க? அது அப்படிலாம் இல்ல சார். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? நான் எங்க தங்க போறேன்? என்ன செய்ய போறேன்? ஒண்ணுமே புரியலையே. இந்த கோயில்ல படுத்துக்கலாமா? தங்க விடுவாங்களான்னு தெரியலையே. இப்போ இதை விட்டா வேற வழியும் இல்ல. சரி, போய் கேட்டு பார்க்கலாம். சாமி, நான் இந்த ஊருக்கு புதுசு. வேலைக்காக கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் இந்த கோவில்ல தங்கிட்டுமா? என்னம்மா வயசு பொண்ணு இப்படி தனியாவா வர்றது? கோவில் எல்லாம் தங்க முடியாது. ஆனா பக்கத்துல கோயிலோட மடம் ஒண்ணு இருக்கு. அங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க. நீ அங்க தங்கிக்கலாம். எங்க சாமி? நேரா போய் லெஃப்ட்ல போமா. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும், நான் வரேன். பாத்து போமா.